அடைக்கலம் கொடுப்பது தானே நல்ல பழக்கம். அதுதானே வழக்கம். அப்ப இந்த சிவபெருமான் சரி அப்பா சந்திரா ஐயா தர்க்கம் கொடுத்த சாபத்தின்படி உன்னுடைய அழகானது நாளுக்கு நாள் குறைந்து ஒரு மாதத்துல 15 நாட்கள் உன்னுடைய அழகு குறைந்து அன்னைக்கு நீ அமாவாசையாக காட்சி கொடுப்பாய். நான் உனக்கு கொடுக்கும் வரத்தின் பிரகாரமாக 15 நாட்கள் வளர்ந்து நீ உலகமெல்லாம் ஒளி கொடுக்கும் அளவாக பௌர்ணமியாக காட்சி கொடுப்பாய். அழகாய் சிறந்திருப்பாய் அப்படின்னு சிவன் வரம் கொடுத்து தன் சடாமுடி பாரத்துக்கு பக்கத்திலே சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இன்னைக்கும் சிவன் தன்னுடைய சடாமுடி பாரத்திலே பிறையை சூடி இருக்கிறார். வலது பக்கம் கொண்ட போட்டிருப்பார். கொண்ட பக்கத்துல சந்திர பகவான் இருப்பார். அப்போ இந்த சிவன் வரம் கொடுத்ததனால வரம் கொடுத்த போது இந்த தர்க்கன் கொடுத்த சாபத்துப்படி 15 நாட்கள் அவர் தேய்ஞ்சார். அமாவாசையா வந்தார். தர்க்கராஜா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். 15 நாட்கள் வளர்ந்து பௌர்ணமியாக வந்தார். தர்க்கனுக்கு கோபம் வந்து விட்டது. சாபம் கொடுத்த சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டவனை முதல்ல நம்ம எரிக்கணும். ஆண்டவனை எரிக்கணும்னா இவ 25 பேர் இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு 25 பெண் பிள்ளைக்கும் இனிமே இங்க இடம் இல்லை, காடு மலைகளிலே அலைந்து திரிந்து மரம் செடி கொடிகளாக முளைக்க கடவுது போங்க அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். ஆண்டவன் பகவானை எரிக்க வேண்டுமானால் பார்வதி நாமளுக்கு மகளாக பிறக்கணும். சக்தி வந்து நமக்கு மகளாக பிறந்தால் சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. பார்வதியை மனமுடிக்க பகவான் வருவார். நமக்கு மருமக பிள்ளையா வந்தா சிவனை எரிக்கலாம்னு நினைச்சு பார்வதியை மகளாக பெற்றெடுக்க வேண்டி கடவுளை நினைத்து தவம் இருக்க வருகிறார்கள். எப்படி தவம் இருக்க வந்தார்? அவரோ வெள்ளி சவ தலை மூழ்கி வெள்ளி சவ தலை மூழ்கி தலை மூழ்கி அங்கே விரதம் அது இருந்து வார அங்கே விரதம் அது இருந்து வார வெள்ளி சவ தலை மூழ்கி வெள்ளி சவ தலை மூழ்கி வெள்ளி சவ தலை மூழ்கி தலை மூழ்கி
அவர்கள் ஆல குளியமைத்து 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். அழகா குண்டு ஊசியை நாட்டினார். ஊசி முனையின் மேல் இருவேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். செய்து வருகிறார். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? கிடையாது. 12 வருடங்களாக இறைவனே தஞ்சம் என்று சொல்லிக்கொண்டு எவ்விதமாகவே தவம் இருந்து வருகிறார்கள். எப்படி உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் அன்னோ நன்னியது அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகர அரணே என்று தேங்காய் உடைக்கும் போது எதைய மாத்தி போட்டு தேங்காய் உடைச்சிட்டோம். ஒருவேளை தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா அப்படின்னு ஆண்டவனை நினைச்சு 2 பேரும் மனமுருக பாடி அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர.
திருஷ்டியினாலே அறிந்து பார்த்தார். ஒருவேளை கைலாசம் இப்படி ஆடுத, ஆமா கைலாசத்துக்கு ஆணி வேறு அந்து போயிருக்குமோ? இருக்குமோ? ஆணி வேறு அந்து போயிருந்தா ஆமா அந்த கைலாசம் அடியோட சாஞ்சிருக்கும், சாய்ந்து விடும். ஒருவேளை பக்க வேறு பட்டு போயிருக்குமோ? பக்க வேர்லாம் பலமா தான் இருக்கு. ஆமா ஆணி வேறும் அந்து போகல, பக்க வேறும் பட்டு போகல. இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன் கைலாசம் தாரகாவல்லையின் தவமாகப்பட்டது முக்தி வச்சுதான் ஆமா அந்த கைலாசமே அங்குமெங்குமாக ஆடுகின்றது, அசைகின்றது. இதை அறிந்த சிவபெருமான் இவர்களுடைய உள் மனதுக்குள் என்ன எண்ணம் இருக்கிறது என்றை தெரிந்து கொண்டு இந்த தர்க்கராஜா பார்வதிய மகளா அடைந்து நம்மளை எரிக்கணும்னு தான் இவன் பார்வதிய மகளா கேட்டு தவம் இருக்கான் அப்படின்னு அறிந்த சிவன் கண்டும் காணாதவரை போல அமர்ந்திருந்தார். அப்படியே உட்கார்ந்திருந்தார். பார்வதி அதை விடுவாளா? அவங்க எப்படி விடுவாங்க? பார்வதி பார்த்தா, இறைவா என்ன ஒரு நாளும் இல்லாம இந்த கைலாசம் இப்படி அசையக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன இறைவா? அப்பந்தான் சிவன் சொன்னார், என்ன பார்வதி, தாரகாபுரத்திலே நான் படைத்த தர்க்கனும் தாரகாவல்லியும் உன்னை மகளாக அடைய வேணும் என்று என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். ஆண்டவா, என்ன நான் ஏன் அவர்களுக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க? எதற்காக அப்படி ஆசைப்படுறாங்க? பிள்ளை வரம் வேணும்னா ஒரு பிள்ளை வேணும்னு தவம் இருக்க வேண்டியதானே? பார்வதி, தர்க்கனுக்கும் தாரகாவல்லிக்கு 27 பொட்ட பிள்ளைய நாங்க வரமா கொடுத்தோம். சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணியை பெண் கேட்டார். ஆனா 27 பேர் இவளுக்கு தான் வாக்கப்படுவோம்னு போனாங்க. வாக்கப்பட்டு கல்யாணமும் முடிச்சாச்சு. ஆனா சந்திர பகவான் மனம் விரும்பிய 2 பெண்ணோடு மட்டும்தான் வாழ்ந்தார். மீதி உள்ளவா 25 பேரும் வாழாவெட்டி. ஆனால் கோபம் கொண்ட தர்க்கராஜா சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தார். நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தேன் என்பதற்காக ஆண்டவன் என்னையே எரிக்கணும். அதற்கு பார்வதி நீ மகளா பிறக்கணும், உன்னை கல்யாணம் பண்ண வந்தா என்னை எரிக்கலாம் நினைச்சு தர்க்கராஜா மனசுல ஒரு சூழ்ச்சியோட தவம் இருக்கான். அதனால நான் பிள்ளை வரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னார் பகவான். பார்வதி யோசித்து பார்த்தா, கட்டிய கணவன் என் சிவபெருமானையே எரிக்கணும்னு ஒருவன் எண்ணம் கொண்டு தவம் இருந்தா அவன் ஆணவத்தை நாமல் அடக்க வேண்டாமா? உடனடியாக இவர்களுக்கு நானே சென்று மகளாக பிறக்க வேண்டும். சிவனே, உடனடியாக இவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை நீங்க கொடுங்க. பார்வதி, இப்பேர்வட்ட 2 பேர்களுக்கும் குழந்தை வரம் கொடுத்தால் பின்னால நமக்கு தாண்டி அது இடைஞ்சலா இருக்கும். நமக்கு பெரிய இடைஞ்சல் வந்து மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். பார்வதி, குழந்தை வரம் கொடுத்தா நாமளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும். அம்மா, நான் என்னால கொடுக்க முடியாது, என்ன ஆள விடு அப்படின்னார். நம்ம எப்படி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க ஒரு பெரியம்மா உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கு பாரு. பாத்தியா? நம்ம வீட்டு முன்னாடியே தூங்குறாங்களா? அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, நீங்க தூங்குனா நாங்க உறங்கிடுவோம். நீங்க தூங்குனீங்கன்னா நாங்க உறங்கிடுவோம். ஏன்னா சரஸ்வதி கலைவாணி அங்க சபையில இருந்தா வாரா. சரஸ்வதி வந்து எங்க நாக்குல இருப்பா. இருந்தாலும் சரி, சரஸ்வதி எங்க இருந்து வருவான்னா கூட்டத்துல இருந்து தான் வருவாளா. அங்க இருந்தா இங்க வரணும். நீங்க எல்லாம் தூங்கிட்டேன்னா அந்த அம்மாளும் தூங்கிடுவாள்ல. எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா தான் சரஸ்வதி வருவா. ஆமா, தூங்கிட்டு இருந்தா வரமாட்டா. பிறகு எங்களுக்கு தூக்கம் வந்துரும். அதாவது தூங்குறவங்களை வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது தாத்தா. தூங்குறவங்களை ஏன் தப்பா சொல்லக்கூடாது? கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை கேட்பாங்க. கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு, அவங்க பூரா கதையை விட்டுருவாங்களாம். இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும்? ஏன் தெரியுமா? இப்ப நம்ம ஐயா கோயிலுக்கு வில்லுப்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப வந்திருக்க கூடிய மக்கள் எல்லாரும் நம்மள பாப்பாங்க. நம்ம 6 பேரையும் பாப்பாங்க. முன்னால இருக்கவங்க 3 பேரு ரொம்ப முக்கியமா பாப்பாங்க. உன்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. ஆமா, என்னைய பார்த்தா என்ன நினைக்க போறாங்க? என்ன? இந்த கொடாடிக்கு தம்பிக்கு எப்படி? கொடாடிக்கு தம்பி
ஒரு 20 வயசு இருக்குமா? கொடடிக்க தொம்பிக்கு 20 வயசு இருக்குமா அப்படின்னு ஒரு அக்காட்ட சொல்லுவாங்க. சரி. உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க 20 வயசுலாம் இருக்காது, கொடாடிக்க தம்பிக்கு 18 வயசு தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கும் கீழே தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு 16 வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிதான் நினைப்பாங்க. பிறவே ஆமா, ஏன்னா நான் இருக்கு சைஸ் அப்படி இருக்கும். வயசு 70 வயசு ஆகுது. இப்போ இவருக்கு 21 வயசு மாதிரி தெரியுமா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு? 70 வயசு ஆனாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, ஆமா, 90 வயசு ஆனாலும் சரி, ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம இளமையாத்தான் இருக்கும் அப்படின்னு உள் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, தோட்டத்துல மாற்றம் இருந்தாலும் அந்த மனசு வந்து இளமையாத்தான் இருக்கும். அப்ப என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க? அப்போ உன்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. ஆமா, தாத்தாவை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த சாயிண்ட் பாட்டு படிக்க தாத்தாவுக்கு 95 வயசு இருக்குமே, இந்த மனுஷன் எதுக்கு வில்லுக்கு வராரு? அப்படியா? வீட்டை கிடக்க வேண்டியது. ஒரு ஆள் அப்படி நினைக்கும், இன்னொரு ஆள் எப்படி தெரியுமா நினைக்கும்? ஆமா, இந்த தாத்தா எப்படி இவ்வளவு கலரா இருக்காருன்னு நினைக்கும். ஆமா, இவ்வளவு சூப்பா இருக்காரு தாத்தா. அண்ணாச்சி அதுக்கு ஒரு விவரம் சொல்லுவாங்களே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், நான் ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அதைத்தானே அவளோட எதிர்பார்த்து இருக்கோம். நான் அழகா இருக்கேனா? சூப்பர். நான் ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? எதுக்குண்ணே? நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க மம்மி வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சரி, எங்க அம்மா சங்கரங்கோல் செட்டியார்ட்ட எள்ளு புண்ணாக்கா வாங்கி சாப்பிட்டுருக்கா. செட்டியாருக்கும் உங்க அம்மாவுக்கும் பழக்கம் இந்த வியாபாரத்துல. மண்டியா வச்சுருவேன். நீ தேவையில்லாம பேசாத, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவேன். அதாவது எள்ளுப்புண்ணாக்கு வாங்கணும்னா பழக்கம் இருந்தா தானே வாங்க முடியும். அண்ணாச்சி எள்ளுப்புண்ணாக்கு அண்ணாச்சி, ஆமா நேத்து வந்தீங்க, ஆமா 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 20 ரூபாய்க்கு கொடுங்க, ஆமா அப்படின்னு பழக்கம் வந்துரும்ல. கரெக்ட். அந்த எள்ளு புண்ணாக்கு சாப்பிடத்தான் இவ்வளவு அழகா இருக்கு. ஓ, எள்ளு புண்ணாக்கு சாப்பிட போய் தான் கரையேன்னு பிறந்திருக்கு. இந்த பிள்ளைகளை அப்படியே பன்னிக்குட்டி மாதிரி பல 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 பலன்னு இருப்பேன். கரெக்ட். அப்போ உன்னைய பார்த்தா இப்படி நினைப்பாங்க. ஆமா, என்னைய பார்த்தா தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க? என்னைய பார்க்கும்போது தாய்மார்கள் ஏன் நினைப்பாங்கன்னு சொல்றேன் தெரியுமா? என்ன? ஒரு பெண்ணுடைய மனசு வந்து இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, சரி. அதனால தாய்மார்கள் வந்த உடனே முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம்? சவுளி கடையில தான் அப்படின்னு முதல்ல ஒரு 10 பேர் நினைச்சிருப்பாங்க. ரெண்டாவது மனசுல நினைப்பாங்க, எப்படி இந்த பிள்ளை போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா? தங்கமா இருக்குமா கவரிங்கமா இருக்குமா அப்படின்னு 4 பேருக்கு தோணும். தாய்மார்கள் என்னமே அதானே. ஆமா, தங்கத்துக்கு கொண்டு தங்கத்தை போட்டிருக்காங்களே. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் போல தெரியுது. ஆமா, நினைப்பாங்கல்ல. ஒருவேளை நகைக்கடையில ஆட்டையை போட்டுப்பாளோ? ஆட்டையை பேத்தியா போடுவா. இந்த மாதிரி வந்து இவ்வளவு சிவப்பா இருக்காங்களே. ஆமா, அடிக்கடி பீஸ் வாஷ் பண்ணுவாங்களோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? உனக்கு என்ன தெரியுது? அவன் கூட அழகா சொல்லுதான். நமக்கு என்ன தெரியுது? அவன் படிச்ச பிள்ளை சொல்லுதான். ஆமா. அப்போ பாக்குறவங்க நம்மள பார்த்தாலும் ஆமா கண்ணு நம்மள பார்க்கும், ஆனா கவனமும் சிந்தனையும் வேற எங்கேயும் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனா உறங்கிட்டு இருந்த பெரியம்மா கண்ணை மூடுனாலும் நல்ல கதையை கவனமா கேட்டிருப்பாவோ. நீ வேற நல்ல தூக்கத்துல சொர்க்கவாசல் கதவு போய் தட்டுனாங்க. அவ இவ்வளவு நேரம் சொர்க்கத்துல தான் இருந்தாவோ, இப்ப நான் கூப்பிட்ட உடனே கீழே இறக்கி வந்துட்டாவோ. அவன் வாசலுக்கு கிட்ட போனேன், அம்மா ஆளை நீ எழுப்பி விட்டியே. சரி, அதனால ஒரு கண்ணுக்கு தூங்குனாலும் ஒரு கண்ணுக்கு நீங்க கதையை கேட்கணும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போறாது, சாமியை கும்பிட்டாலும் போறாது. இந்த அம்மா எப்படி வந்தார், இந்த ஐயா எப்படி வந்தாரு, எப்படி பிறந்தாங்க, எதுக்கு பிறந்தாங்க, என்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க, சரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல. அம்மா நமக்கு என்ன நன்மைகள் செஞ்சு வாரா, ஆமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாவுடைய மவுச நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால ஆமா, ஆதி கையிலே ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி தேவியானவள் 2 பேர்களுக்கும் மகளாக பிறந்து இவர் ஆணவத்தை அடக்க வேணும் அல்லவா? வேண்டும் வேண்டும். சிவனே, என்ன இப்பொழுதே நீங்க 2 பேருக்கு வரத்தை கொடுக்கணும். நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரத்தை கொடுக்கலன்னா பார்வதி கண்டிப்பா நான் போய் கொடுப்பேன். நானே கொடுத்துருவேன். ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் இங்க கொடுக்காவிட்டா, கடவுள் இங்க கொடுக்காவிட்டா கண்டிப்பா நான் கொடுப்பேன். பகவானே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்று
அதனால பிடி சாபத்தை இந்தாப்படி பிள்ளை இல்லா இருவருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ ஆண்டவா தார்காவல்லி ஒரு மானிட பெண் வயத்துல போய் நான் சக்தியை கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. அதனால் நான் மாற்று வரங்களை தந்தாத்தான் முதலையா போய் பிறக்க முடியும். அப்படியா நான் எப்படி பிறக்க போறேன் அம்மா? ஆண்டவா நான் தர்க்கனுக்கும் தார்காவல்லியும் தவம் இருக்கிறார்கள். அந்த தார்காபுரம் தர்க்கனுடைய கோட்டைக்கு முன்னால ஒரு பெரிய தாமரை தடாக ஒண்ணு இருக்கு. அந்த தாமரை தடாகத்துல இலையிலேயும் பூவிலேயும் ஈஸ்வரி நாம் பார்வதி 6 மாத பிள்ளையாக போய் அமர்ந்திருப்பேன். அப்படி 6 மாத பிள்ளையாக நான் அமர்ந்திருந்தால் தெய்வ வாத்தியங்கள் முழங்க தேவாதி தேவர்கள் மலர் மாறி பூச்சொரியணும். எங்க அண்ணே கோபால கண்ணன் தாமரை பூவுக்கு மத்தியில கருணாகம் பூனாக வடிவம் கொண்டு காவலா எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தா நான் போய் பிள்ளையா அவதாரம் பண்ணுவேன்னு சொன்னா காட்டு வேண்டு சம்மதித்து தாமரை பூவில இந்த தாட்சாகினி பார்வதா தேவியானவா அவ எப்படி பிறக்க போறா? அம்மா பூவிலையோ இலையிலையோ அம்மா புனித வள்ளி வந்து பிறக்க போறா. அவ இலையிலையோ பூவிலையோ ஏ ஈஸ்வரியா வந்து பிறக்க போறா. அவ 6 மாத பிள்ளை போல அம்மா பிள்ளை போல என்ன ஆதி சக்தி வந்து பிறக்க போறா.
அப்படி ஈஸ்வரி பார்வதி ஆமா தர்க்கன் கோட்டைக்கு முன்னாலே தாமரை தடாகத்திலே தாமரை பூவல 6 மாத பிள்ளைய அவதாரம் செய்தவுடனே இந்த தாரகாவல்லி தவமாகப்பட்டது முடித்து தெப்பத்திலே நீராட வேண்டும் என்று இடுப்பிலே குடமெடுத்தாள் தலைப்பின்னாக்கு மஞ்சளோடு நேர இந்த தாமரை தடாகத்துக்கு குளிக்கணும்னு வந்துகிட்டு இருக்கா. அழகா வந்தாள். அப்ப குளிக்கணும்னு வந்துகிட்டு இருக்கும் போது நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை விடியாக்கால நேரம் அந்தி சூரியன் உதயம் போல் கோடி சூரியன் உதித்ததை போல கோமாதா பிறந்த நேரத்தில் ஓடோடி வந்தா இந்த தாரகாவல்லி ஓடோடி வந்த தாரகாவல்லி குடத்தை இறக்கி வச்சா. தெப்பத்துல இறங்கினாள் குளித்து நீராடி கொண்டு வந்த மஞ்சளை குணமோடு பூசி நீராடி முடித்து கரை ஏறினாள். குடத்துல தண்ணீரை கோரினாள். இடுப்புல வச்சா அரண்மனைக்கு போகணும்னு வீட்டுக்கு புறப்பட்டாள். பார்த்தா பார்வதி ஐயோ நம்ம வந்து பிறந்ததை நம்ம அம்மா தாரகாவல்லி பார்க்காம வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம அம்மா திரும்பி பார்க்கணும்னா நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு குரல் ஓசை ஒண்ணு கொடுக்கணும். தம்பி துட்டு கொடுத்தியா பாட்டிக்கு? பாட்டி துட்டு கொடுத்தியா? 10 ரூபா வேணுமா? 3 பேரும் மாங்காய் வாங்கி தின்னுகிட்டு இருந்தா. ஆமா வேணுமாக்கான்னா வேணும்னு தலையாட்டினேன். ஆமா போய் பாட்டிட்ட கடனுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமா நாங்க 10 ரூபா கள்ளக்காரன் ஆயிட்டோம். டீ கடைக்கு போனோம்னா டீ போடுற மாஸ்டரை பார்த்து ஆமா அண்ணாச்சி எனக்கு ஒரு டீ போடுங்க. எப்படி போடணும்? அரை சீனி நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க. ஆமா ஸ்ட்ராங்கா போடுங்க அப்படின்னு சொன்னாதான் ஆமா டீ கடைக்காரர் நம்ம டீ போட்டு கொடுப்பார். ஆமா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னா சரி முதல்ல சப்ளையர் வருவாரு. ஆமா வந்து இலைய போடுவாரு. போட்டுட்டு ஆமா அண்ணாச்சி நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிம்பாரு. ஆமா இங்க என்ன இருக்குன்னு கேட்டா இட்லி தோசை பொங்கல் பூரி வடை இடியாப்பம் ஆப்பம் ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா அப்ப எதையாவது ஒண்ணு கேட்டா தான் சரி 2 கொண்டு நம்ம இலையில வைப்பார். ஆமா நம்ம ஏதாவது சொன்னா தான் நம்மளை ஏற்று பார்ப்பாங்க. ஆமா அப்போ பார்வதி வந்து பிறந்திருக்கும் போது ஆமா தாரகாவல்லி பார்க்காம போறா. பார்வதி திரும்பி பார்க்க வைக்கணும்னா ஆமா என்ன செய்யணும்? நம்ம ஒரு குரல் ஓசை ஒண்ணு கொடுக்கணும் என்று பார்வதா தேவியானவள் தாரகாவல்லிக்கு எப்படி குரல் ஓசை கொடுத்தா? அவ வயர் வசித்ததொரு குழந்தை போலே வாடிறந்து அப்ப தாரகாவல்லி ஐயோ காட்டுக்குள்ள இந்த தெப்ப குளத்துக்குள்ள பிள்ளை சத்தம்லாம் கேக்கு. குழந்தை சத்தம் கேக்கு. யாரும் பிள்ளையை பொச்சு எடுத்து விட்டு போட்டு விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தா தாமரை தெப்ப குளத்துல தடாகத்துல இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரி 6 மாத பிள்ளையா அப்படியே அமர்ந்திருக்காள். அப்ப 6 மாத பிள்ளையா இப்படி லட்சுமி கடாட்சமா தாமரை பூவிலாம் பிள்ளை வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாரகாவல்லி ஓடோடி வந்து பிள்ளைய பார்த்தா. குடத்தை கீழே போட்டு டாம்னு உடைச்சிட்டா. ஆமா
மாங்காவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே வானீர் சுழட்டுது. ஆமா, மாங்காவுக்கும் அந்த அந்த உப்புக்கும் ஆமா அப்படியே எடுத்து கடிச்சு தின்னோம்னா ஆமா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அழகா இருக்கும். அப்ப இந்த பார்வதி இந்த சாப்பிடு. நான் சாப்பிடக்கூடாது, எதுக்கு? அது புளிப்பு நான் சாப்பிடக்கூடாது. ஆமா அப்படியா? ஆமா. அப்ப இந்த பார்வதியை கண்ட உடனே தாரகாவல்லி பெண்குடியாகப்பட்டவா குழந்தையை எடுக்கணும்னு தெப்ப குளத்துக்குள்ள இறங்குனா. சரி, தெப்ப குளத்துக்குள்ள இறங்குனா. ஆனா பிள்ளையை எடுப்பதற்கு அவ கையால பிள்ளையை எடுக்க முடியல, எட்ட மாட்டுக்கு. ஆமா, எட்ட மாட்டுக்கு. பிள்ளை இருப்பதோ நடுத்திட்டு தண்ணியில, இவ நிற்பதோ குளத்து தரையில. அதனால குழந்தையை எடுக்காம இவ தவியா தவிச்சு நின்ன உடனே, தவியாக தவித்து நின்ன உடனே பார்வதி அண்ணனாகிய என் பெருமானை அழைத்து, அண்ணா எங்க அம்மா தாரகாவல்லி என்னை எடுக்க முடியாம தவித்து கொண்டிருக்கிறார். அதனால நீ தான் அவ கைக்கு போகும்படியாக என்னை ஏதாவது அவ பக்கத்துல அனுப்பும்படி ஏதாவது நீ செய்யணும் அப்படின்னு உடனே பார்த்தார் கண்ணபுரான். கருணாகமாக காவல் கொண்டு பூவுக்கு இலையில நின்னார்ல, தன்னுடைய கையில் வைத்திருந்த சக்கராயுதங்களை பயன்படுத்தி தாமரை தண்டை அறுத்து தன்னுக்குள்ள ஒரு முக்கு முக்கி தூக்கி விட்டார். அந்த தாமரை பூவு அப்படியே அலையடித்து இப்படியே குளத்து கரைக்கு வருகிறது. கரை ஓரமாக எப்படி வருகிறாள் தெரியுமா? அவளோ அலையடித்து ஆதிசக்தி வருவாளா, அவள் மாரணவே தண்ணிக்குள்ள மலையன் தேவி வருவாளா, அவள் அறையவே தண்ணிக்குள்ள ஆதிசக்தியான பார்வதியா, அவள் அலையடித்து வாராளே, அவ முட்டளவே தண்ணிக்குள்ள சக்தி முங்கி வாராளே. அப்ப கரை ஓரம் வருவாளா, அவள் மாரளவு தண்ணிக்குள்ளே மதி நீங்கி வருகிறாள். அரையளவு தண்ணிக்குள் அலையடித்து வருகின்றாள். முட்டளவு தண்ணியிலே சக்தி முங்கி 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 அப்படியே கரை ஓரமா ஒதுங்கினாள். கரை ஓரமா ஒதுங்கிய உடனே தாரகாவல்லி ஓடோடி சென்று குழந்தையை கையில எடுத்தாள். குழந்தையை கையிலே எடுத்து அவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? அவள வாரி மெல்ல தான் எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டு சேர்த்து மெல்ல தான் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டு ஓரி எடுப்பாளா, ஓடி லட்ச முத்தமிட்டு அவ அள்ளி மெல்ல அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு அவள் அரண்மனைக்கு கொண்டு வந்து பார்வதா தேவியார் பாலூட்ட வேணும் என்று தாலாட்டிரோராட்டி கலமகள வளர்ப்பார். அழகு தலைமகள வாரி எடுத்தாள், வாய் நிறைய முத்தமிட்டாள். சேர்த்து எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டு அல்லை அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு அவளை அரவணைக்கு கொண்டு வந்தார் தாரகாவல்லி. தர்க்கராஜா தவத்தை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப வீட்டுல போய் தாரகாவல்லி தர்க்கராஜா இடத்துல குழந்தையை கொடுத்தாள். அப்பந்தான் தர்க்கராஜா கேட்டார், என்ன கேட்டார்?
ஏ தார்காவல்லி, குளிக்க போன உனக்கு இந்த குழந்தை ஏதடி? ஏதம்மா அண்ணா, நான் குளிக்க போனேன். தாமர தடாகத்துல இந்த பிள்ளைய கண்டே எடுத்து கொண்டு வந்தேன். அக்கம் பக்கம் ஆள் இல்ல. நமக்குத்தான் கடவுள் இந்த பிள்ளைய கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய நான் கொண்டு வந்துட்டேன் மன்னா அப்படின்னு சொன்ன உடனே சரி தர்க்கராஜா மனசுல சந்தோஷப்பட்டார். நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறிக்கிட்டே இருக்கு. பார்வதி அம்சமா நமக்கு பிள்ளை வந்து பிறந்திருக்கு. சீரோடும் சிறப்போடும் இதை செல்வமாக வளர்க்க வேண்டும் என்று பார்வதியை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா, வளர்த்து ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா. நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து வருகிறார். பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். பிள்ளை பார்வதியை பார்த்தா என்ன, காலையில பார்த்தா ஒரு கலர், மத்தியானம் பார்த்தா ஒரு கலர், ஒரு நேரம் சாயங்காலம் பார்த்தா ஒரு கலர், ராத்திரிக்கு பார்த்தா அது ஒரு அழகு. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தோட பார்வதி அவ்வளவு அழகா இருக்கிறார். ஒவ்வொரு தருணமும் ஒரு கலர்ல அப்படியே பிரகாசிக்கா. ஆமா பார்வதி மாலையில பார்த்தா ஒரு நேரம், காலையில பார்த்தா ஒரு நேரம், ஆமா இரவில் பார்த்தா ஒரு நேரம், பகலில் பார்த்தா ஒரு நேரம், மத்தியானம் பார்த்தா ஒரு நேரம். ஆமா இப்படி ஒவ்வொரு நிறமாக ஆமா அழகா பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றாள் பார்வதி. சரி, உடனே பார்த்தாள் தார்காவல்லி. ஆமா, நம்ம பிள்ளை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலரா இருக்காள அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டு ஆமா தர்க்கராஜன் தார்காவல்லியும் பிள்ளை அப்படியே சிறப்பா வளர்த்து வருகிறார்கள். ஆமாம்மா, அப்படி வளர்த்து வரும் நாளையிலே தார்காவல்லி பெண்கொடி இவ பெற்றெடுத்த பிள்ளையை 16 நாளையிலே பிள்ளைக்கு பேர் நாமம் கொடுப்பார். பிள்ளைக்கு பேர் நாமம் கொடுப்பார். 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்று பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணுமானா எது பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம்னா என்ன பேர் கொடுக்கணும் சொல்லு பாப்பா, ஒரு நல்ல பேரா?